மதிகன்பாளையம் பகுதியில் மின்சார வாகனங்களை பற்றி தருமபுரி நகராட்சி தூய்மைப் பணியாளர்களுக்கு விழிப்புணர்வு. மின்சார வாகனங்களின் செயல்பாடுகள் குறித்து தருமபுரி நகராட்சி தூய்மைப் பணியாளர்களுக்கான விழிப்புணர்வு முகாம் தருமபுரி மதிகன்பாளையத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு இயக்குநர் கௌதம்ராஜ் தலைமை தாங்கினார். தொழிலதிபர்கள் சந்திரகுமார், பிரகாஷ், சிந்து, நகராட்சி துப்புரவு ஆய்வாளர் கோவிந்தராஜ் மற்றும் தருமபுரி தொண்டு நிறுவன நிர்வாகிகள் கலந்து கொண்டு தூய்மைப் பணியாளர்களுக்கு மின்சார வாகனங்களின் நன்மைகள் பற்றியும் அதன் பயன்பாட்டை பற்றியும் பாதுகாப்பு சார்ந்த விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தூய்மைப் பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் அவர்களின் சேவையை பாராட்டி வெள்ளி நாணயங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மற்றவங்க கிட்ட நாங்கள் காசு வாங்குறதுக்கு நாமளே ஒரு சுயமா ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணா என்ன அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஸோ என்னோட அங்கிள் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்க எல்லாருமே அவங்களோட ஃபேமிலியோட மிக்க மகிழ்ச்சியோடு உடல்நலத்தோடும் மனநலத்தோடும் இருப்பீங்க நம்பி நன்றி. அந்த ஒரு திருக்குறளோட இந்த நிகழ்வை நான் தொடங்கலாம் அப்படின்ட்டு விருப்பப்படுறேன். திருக்குறள்: நயனோடு நன்றி புரிந்து பயனுடையார் பண்பா. ஒரு பயனுள்ளதாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அது பண்ணுறோம். ஸோ அது பண்ணும்போது கூட இருக்கவங்க, அதாவது சுற்றி இருக்கவங்க எல்லாம், பத்திரிகையாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. அமீரா நிறுவனம் ஆரம்பித்து இதுதான் முதல் நிகழ்வு, அதாவது அமீராவோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் இதுதான். ஸோ எங்களுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க அப்படிங்கிறது போது இந்த ஈவெண்ட்டை இன்னமும் சிறப்பு இந்த வகையில் கொண்டு போகிறதுக்காக வந்திருக்கக்கூடிய எங்கள் சீஃப் கெஸ்ட், அவர் பிலோ சீஃப் கெஸ்ட்டை ஒரு வார்மாக ஒரு வெல்கம் பண்ணிடலாம். ப்ளீஸ் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். ஸோ அடுத்தபடி பார்த்தீங்கன்னா எங்கள் நிறுவனத்தின் இயக்குனர், அதாவது அமீராவின் இயக்குனர், டைரக்டர் ஆஃப் அமீரா டிவி, மிஸ்டர் கௌதம்ராஜ் சி, அவர் பார்த்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே பொன்னாடை போற்றியும் கேடயம் அளித்தும் பெருமைப்படுத்தும் விதமாக இந்த நிகழ்வினை தொடங்கி வைப்பார். சார் அப்படிங்க பாரு. மிஸ்டர் தங்கராஜ், சூப்பர்வைசர், டிவிஷன் 1. And it's our honor to have you with us, sir, Mr. Chandrakumar K, Triple K Groups and Institute. சார் அப்படிங்க பாருங்க சார், நாங்கள் பண்ணோம். நன்றி மேம். கேடயம் வழங்கப்படும். சார் அப்படிங்க பாருங்க. நவீன மின்சார வாகனத்தின் பயன்பாடு, பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை அமீராவின் நிறுவனத்தின் சர்வீஸ் மேனேஜர் மிஸ்டர் கிருபா எடுத்துரைப்பார்கள். வெல்கம் சார். யூஸ் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளோட மெயின் பார்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 4 பார்ட்ஸ். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மோட்டார், கண்ட்ரோலர், சார்ஜர், அது இல்லாமல் பேட்டரி. இது 4 தான் நமக்கு முக்கியமான பொருள். இந்த 4மே இந்த 4 முக்கியமான பொருளை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், அதை நம்ம எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு ஒரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு மோட்டர் ஜாம் ஆகிடும். ஜாம் ஆகும்போது என்ன ஆகும், ஹீட் ஆகும். ஹீட் ஆகும்போது நீங்கள் அதே மீறிக்கான ரெகுலராக ஓடிட்டு இருக்கும்போது தான் மோட்டர் நமக்கு அதிகமாகும். அந்த டைமில் நீங்கள் டெய்லி, அதாவது வீக்லி ஒன்ஸாச்சும் எடுக்கும்போது மோட்டரில் ஆயில் எதாவது லீக் ஆகுதா நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். இதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர். கண்ட்ரோலர் தான் நம்ம வண்டியோட மூளையை
இதுதான் வந்து நமக்கு வந்து பவர் வந்து கொடுக்கறது, நமக்கு சப்ளை பண்ணுறது எல்லாமே இதுதான் நமக்கு. இந்த கண்ட்ரோல் பேட்டரி வந்து இதில் வந்து நமக்கு வந்து நம்ம டவுனில் நான் பார்த்த வரைக்குமே வந்து லித்தியம் பேட்டரி தான் எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாருக்குமே தந்துருக்காங்க. லித்தியம் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் வரைக்கும் வந்து அவங்களே வாரண்டியும் கொடுப்பாங்க. அது நாங்கள் நல்லா கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம்னா ஒரு 7-8 வருஷம் மேலே வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு லைஃப் தான் தரும். அதனால் வந்து நீங்கள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 48 வோல்ட் அண்ட் 60 வோல்ட் 2 டைப்ஸ் ஆஃப் பேட்டரிஸ் இருக்குது. இந்த 48 வோல்ட் பேட்டரி பார்த்தீங்கன்னா சார்ஜருமே அதுக்கு வந்து 48 வோல்ட் சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. அதுதான் போகணும். நம்ம 48 வோல்ட் சார்ஜரில் வந்து நம்ம 60 வோல்ட் சார்ஜர் போட்டோம்னா பேட்டரி அடி வாங்கும். அதே மாதிரி தான் லித்தியம் பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா அது 60 வோல்ட் சார்ஜர் வரும். 60 வோல்ட் சார்ஜர் போய் 48 வோல்ட் சார்ஜர் கனெக்ட் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு வந்து பேட்டரி அடி வாங்கிடும். இந்த பேட்டரி எதுனா அடி வாங்கிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி தான் இருக்குல்ல, நம்ம வண்டியில் ரொம்ப காஸ்ட்லியான பொருள் எதுனா பேட்டரி தான். பேட்டரி வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டாக பேட்டரி நம்ம வேறு எதுவுமே நீங்கள் மெயின்டைன் பண்ண அவசியம் இல்லை. அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோன் பேட்டரி மாதிரி தான். சார்ஜ் காலி ஆச்சுன்னா இப்போ நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம், நம்ம வந்து யூஸே பண்ணாமல் அப்படியே சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது, நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், ஒரு வாரம் கழிச்சு எடுத்து பார்த்தா சார்ஜ் இருக்காது, சார்ஜ் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த பேட்டரி. நான் சார்ஜ் போட்டேன் ஒரு வாரம் கழிச்சு எடுக்கிறேன் அப்படின்னா இருக்காது சார்ஜ். நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு ப்ராப்பராக வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறோம்னா நம்ம பேட்டரி லைஃப்மே நல்லா வரும். 7-8 வருஷம்ன்றது வந்து சாதாரண விஷயம். அது மாதிரியுமே நல்ல ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குமே 48 வோல்ட் தனி சார்ஜர். தேங்க்யூ சார். அடுத்ததாக அம்மீரா நிறுவனத்தின் மேனேஜர் மிஸ்டர் செந்தமிழரசு அவர்கள் உரையாற்ற உள்ளார். வெல்கம் சார். இதனை பாதுகாக்கும் பங்களிப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இதனை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் பல. எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் சிறப்பு அடுத்ததாக டாக்டர் பாருங்க. அடுத்ததாக சிந்து மேடம் பப்ளிக். சக்திவேல்